இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுது, முக்கியமாக அவங்க என்னென்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 7 நாட்களில் அவங்க எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும், முக்கியமாக என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது செய்யணும் என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ பதிவுகளை நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சிவபெருமானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த சிவபெருமான் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை கூடிய விரைவில் அவர் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மேச ராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறாரு, புதன் வக்ரகதியாகி மீன ராசியில் இருக்கிறாருங்க. மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. 1ஆம் தேதி அன்று ரிஷபத்துக்கு செல்ல போகிறாரு. மேலும் சுக்கிரன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. மேலும் எப்போதும் போலவே கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் கிரகங்கள் சஞ்சரித்து கொண்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த ஒரு வாரம் விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாகவும் இந்த இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ஒரு வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வை துலாம் ராசி என்பவர்கள் அனைவருக்குமே எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்களை இந்த 7 நாட்களில் தரப்போகின்றது. மேலும் இவங்க என்னென்ன விஷயங்களில் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தர்மங்கள் மற்றும் அதர்மங்களுக்கு ஏற்றாற்போல பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி. மேலும் சூரிய பகவான் வந்துட்டு உங்கள் ராசிக்கு இந்த ஒரு 7 நாட்களில் 7வது இடத்துல இருக்க போகிறாரு. இதனால் உண்ட வீட்டுக்கே 2ஆக பண்ணக்கூடிய கூட்டம் உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்வாங்க. அதில் மயங்கி இருப்பதை இழந்து விடாதீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி கூட நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திற்கு பல வகையில் உதவிகரமாக நிச்சயமாக இந்த 7 நாட்களில் உங்களுக்கு உதவியாக இருப்பார். அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாங்க. மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் வந்துட்டு 6வது இடத்துல இருக்க போகிறாருங்க. இதனால் 2 மடங்கு எச்சரிக்கையோடு நீங்கள் எதையுமே செய்யுங்க. அதாவது ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, முதலீடு விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் முக்கியமாக இந்த 7 நாட்களில் நீங்கள் பயங்கர எச்சரிக்கையாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய உடலில் இரத்த காயங்கள் என்பது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நல்லதொரு நண்பர்களே உங்களுக்கு இந்த ஒரு 7 நாட்களில் வந்துட்டு விரோதியாக கூட மாறி உங்களுடைய தொழிலுக்கு இடையூறு செய்வாங்க. இது வந்துட்டு எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்துட்டு உங்கள் ராசியில் 6வது இடத்துல அமர்வதால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேலும் அரசாங்க விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டையாவது நீங்கள் விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். சண்டை சச்சரவுகள், முக்கியமாக வார்த்தை தகராறு, சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் உங்களுக்கு பல மடங்கு தீமை அமையக்கூடிய ஒரு 7 நாள் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் துலாம் ராசி என்பவர்கள் அனைவருமே பேச்சில் முக்கியமாக கவனத்தை செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் 6ஆம் இடத்துல அமர்வதால் என்ன விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும். மேலும் வேலைக்காக நீங்கள் செய்திருந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவதில் சுணுக்க நிலை என்பது உண்டாகுங்க. மேலும் குரு பகவான் ஒரு 7 நாட்களில் உங்கள் ராசியில் வந்துட்டு 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் அமர போகிறாருங்க. உங்களுடைய தொழிலாளர்கள் ஒத்துழைப்பால் உற்பத்தி பெருக்கம் அப்படிங்கிறது காணப்படும். அரசாங்க அதிகாரிகளுடைய கோபம் கடைநிலை ஊழியர்களுக்கு கடுமையான ஒரு பாதிப்பை கொண்டு வருங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த ஒரு 7 நாட்களில் 8வது இடத்துல இருக்க போகிறாருங்க. இதனால் அலைச்சல் என்பது அதிகமாகி உடல் சோர்வு என்பது உண்டாகும். கொடுத்த இடத்துல பணம் என்பது திரும்ப கிடைப்பதில் சற்று தாமதங்கள் ஏற்படும். அதாவது நீங்கள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருப்பீங்க, அவங்க இன்றைக்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி போய் கேட்டிங்க அப்படின்னா இல்லை நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு தாமதமாகவே
அதாவது தள்ளி கொண்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. மேலும் சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல இந்த ஒரு 7 நாட்கள் இருக்க போவதால் மணல் செங்கல் தட்டுப்பாட்டால் கட்டுமான தொழில் என்பது பாதிக்கப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வீட்டு செலவு வந்து பொருளாதார சிக்கலை உண்டாக்குங்க. மேலும் வியாபாரம் என்பது மந்தமான நிலையில் நடக்கும். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் 6ஆம் இடத்துல அமர்வதால் குடும்பத்தில் குழப்பமான ஒரு மனநிலையே காணப்படுது. உங்களை புரிய வைக்க முயற்சி செய்து தோற்று போவார்கள். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல அமர்வதால் கோபத்தை ஒதுக்கிவிட்டு பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துங்கள். தேவையில்லாத விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே இந்த ஒரு 7 நாட்களில் உங்களுக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால விரோதம் வந்துட்டு தானாகவே நீங்கள் மற்றவங்க கிட்ட போயிட்டு சண்டை போடுறது, வாக்குவாதத்தில் இறங்குறது, பேச்சில் வந்துட்டு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தானாகவே நடக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. நீங்களாகவே வழியே போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக அப்படியே உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தால் கூட அது சுமூகமாக முடிச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா பல விதமான விஷயத்தில் நீங்கள் போய் சிக்கிக்குவீங்க. அதனால் பார்த்து கவனமாக இந்த ஒரு 7 நாட்களில் நீங்கள் இருங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களும் என்ன மாதிரியான ஒரு பலன்களும் ப்ளஸ் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் இந்த ஒரு 7 நாட்களில் பயணம் செய்கின்றது, அந்த ஒரு பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் இவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஒரு பதிவுகள் அனைத்துமே துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த அண்ணாமலையாரை நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. மேலும் துலாம் ராசியில் வந்துட்டு சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. கிரகநிலையை பொறுத்தவரையில் ராசியில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், ராகு மற்றும் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் சூரியன், குரு, அயனசயன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு சொல்லிட்டு கிரகநிலைகள் அமையப்பட்டிருக்குதுங்க. மேலும் 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் ருண ரோகஸ்தானத்தில் உங்களுக்கு இருந்து பல களத்திர ஸ்தானத்துக்கு மாற வைக்கின்றார். மேலும் 1/5/2024 அன்று குரு பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற போகிறாருங்க. மேலும் இந்த ஒரு 7 நாட்களில் அனைவரையுமே அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு திறமை அதிக அளவில் காணப்படும். எடுத்ததொரு காரியங்கள் அனைத்துமே கைகூடும். விரோதிகளும் நண்பர்கள் ஆவார்கள். மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும். பணவரத்து என்பது திருப்தியை கொடுக்குங்க. கடன் விவகாரங்களில் இருந்து வந்த தேக்க நிலைகள் என்பது அனைத்துமே மாறுங்க. மேலும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு சிவன் கோவில் ஆலயம் சென்று விளக்கேற்றி வழிபடுவதும் அங்கே உள்ள அந்த கடவுள்கிட்ட உங்கள் பிரார்த்தனையை கூறி அமைதியாக அங்கே வழிபட்டு வருவதுமே